ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பட்டுக்கோட்டை ஸ்டைல் ஒரு வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிடுறேன். இதுக்கு வந்து கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் 2 நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறமா வந்துட்டு ஒரு 2 கட்டை பூண்டு வந்துட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் 2. அப்புறம் இது வந்து தாளிப்பு வடகம்னு சொல்லுவாங்க. இது வந்து வத்த குழம்புக்கு போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு. அப்புறம் புளி வந்து ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கு. இதில் வந்துட்டு உப்பு, கல்லுப்பும் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இது கூடவே வந்து நம்ம மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாமே சேர்த்திக்கலாம். இந்த ஸ்பூனில் வந்துட்டு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். அதே மாதிரி மல்லித்தூளும் இதே ஸ்பூன் அளவுக்கு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். எல்லாமே இந்த புளி தண்ணியில போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு வடச்சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த வத்த குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சமைச்சா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்துட்டு நம்ம இந்த தாளிப்பு வடகம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த வடகம்லேயே வந்துட்டு உங்களுக்கு வெந்தயம் இந்த மாதிரி மசாலா ஐட்டம்லாம் கலந்துருக்கும். ஸோ அதனால் தனியாக நீங்கள் எதுவுமே போட வேண்டியதில்லை. எண்ணெய் கொஞ்சம் சூடாயிட்டிருக்கு. இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இது நல்லா பொரியற வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் இது அப்படியே பொரியட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், பூண்டு போட்டுடலாம். இதை நல்லா வணக்கிக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் இதை நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. அந்த வடகம் போட்டதுனால உங்களுக்கு நல்லெண்ணெயில் தாளிக்கும் போது ஸ்மெல்லே நல்லா வருங்க. இது கூட வந்து 2 பச்சை மிளகாய், ஒரு 2-3 பீஸ் மட்டும் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு 1 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த குழம்பு வந்து இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா சுண்டி வந்துருச்சா, ரெடியாக இருக்குல்ல? இது என்ன? நல்லெண்ணெய் விடணும். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய். இப்போ இறக்க போகிறோமா? ஆமாம், ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாம். ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சுருந்தோம். இப்போ இது நல்லா வந்து சுண்டி வந்துருக்கு பாருங்கள். கலரே சூப்பராக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கொதி வந்து ஒரு 2 மினிட்ஸில் அவ்வளோதானா, இறக்கிடலாமா? இறக்கிடலாங்க. நம்மளுக்கு சூப்பரான ஒரு வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாதத்துக்கு, சூடாக சாதத்துக்கு, அப்பளம் இல்லை உருளைக்கிழங்கு பொரியலோட வச்சு சாப்பிட சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ நம்மளுக்கு சூப்பரான ஒரு புளிக்குழம்பு, வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க.